வணக்கம் நண்பர்களே. குருதிப்புணல் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. கமலஹாசன், நடிகர் அர்ஜுன் இவங்கெல்லாம் நடித்த படம். அதில் தீவிரவாதியாக நாசர் நடிச்சிருப்பார். அவரை ஒரு என்கொயரி ஆஃபீஸராக கமலஹாசன் இன்ட்ராகேட் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் ஒரு வசனம் வரும், ரொம்ப முக்கியமான வசனம். இப்போது தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் அது பயன்படும். என்னது? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என் பதிவில் சேரும். அந்த ஒரு காட்சியில் அந்த இன்ட்ரோகரேஷன் ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த இன்ட்ரோகரேட் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா, கேள்வி கேட்டுட்ருப்பார் கமலஹாசன். அப்போது நாசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். நாசர் ஒரு வசனம் சொல்லுவார். நீ என்னையை கொண்டுட்டா அதோடு தீந்துரும் நினைக்கிறியா? எனக்கு பின்னாடி ஆயிரம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் மீண்டும் எழுந்து வருவாங்க இந்த இயக்கத்தை நடத்துகிறதுக்கு அப்படின்னு நாசர் சொல்லுவார். அப்போ கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லுவார். யார்? அந்த சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டமா? ஒன்று அரசாங்கம் அவங்கள விலைக்கு வாங்கும் அல்லது நசுக்கிடும். இது ரொம்ப ஒரு துல்லியமான கணிப்பு. அரசாங்கம் எப்போதுமே ஒரு அடக்குமுறையை கையாள வேண்டும் என்று நினைத்தால், தீவிரவாதிகளுக்கோ தங்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்படும் கட்சிகளுக்கோ யாருக்குனாலும் சரி, ஒன்று விலைக்கு வாங்கும் அல்லது நசுக்கி தூக்கி போடும். இதை இப்போ எந்த கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையும் தேசிய அளவில் உள்ள ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நடைமுறையில் இல்லை நம்ம வாசகர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இது நடக்கும். ரொம்ப அப்பட்டமாக சொல்ல போகிறாங்க, சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டங்கிறது விஜயோட ரசிகர்கள் தான். இவங்களை விலைக்கு வாங்குறதோ நசுக்கி தூக்கி போடுறதோ ஒரு பெரிய, நசுக்கி போடுறதுன்னா அடித்து தூக்கி போடுறது இல்லை. விலைக்கு வாங்குறதுன்னா என்ன? காசு கொடுத்து நீ அங்கே அவனை ஓட்டு போடாதேன்னு சொல்கிறது. நசுக்கிறதுனா என்ன? வழக்குகள் போட்டு அவங்கள உள்ளதல்றது. வழக்கு மேலே வழக்கு போட்டு அவங்கள துன்புறுத்தி எந்த வகையிலலாம் டார்ச்சர் பண்ணால் அவங்க வராமல் இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணுறது. இதை திமுக அரசு செய்யுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. திரும்ப அவங்க ஆகணுங்கிறத விட அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. உதயநிதியை முதலமைச்சராக்கணும், இது வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக தன்னுடைய அமைச்சர்கள் மேலே இருக்க பேரெல்லாம் காப்பாற்றணும்னா அவங்க ஆட்சியில் இருந்தால் தான் முடியும். மூத்த அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் பாடுபடுவார். இதை கொடுத்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். ஆனாலும் விஜய் ரசிகர்களை திமுக இப்படித்தான் எதிர்கொள்ளும் என்பதை ஓரளவுக்கு என்னோடய கணிப்பில் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.